நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல கூகுளோட சர்ச் இன்ஜினை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும். ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூகுள் தங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜினில் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வசிக்கிறவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது என்ன தெரிஞ்சுக்கலாமா? அதாங்க, மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அந்த ரீசார்ஜ் மெத்தடை வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முடிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைலில் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நெட்வொர்க் இது எது வேணாலும் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னா, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா. இல்லைனா அதுக்குன்னு வெப்சைட்லாம் இருக்குது, அது மூலமா கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் போய்ட்டு கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். நிறைய வழிகள் இருக்குது. இருந்தாலும் இருந்த இடத்துல, அதாவது அதிகம் பேர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்ல நீங்கள் உங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். நிறைய வித்தியாசமான பிளான்ஸ்லாம் வந்து அதில் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அதுவும் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது உங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி. அதாவது நீங்கள் ஜியோவை பயன்படுத்தலாம், வோடாஃபோன் பயன்படுத்தலாம், ஐடியா பயன்படுத்தலாம், பிஎஸ்என்எல் பயன்படுத்தலாம், ஏர்டெல் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொபைல் நெட்வொர்க்கை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசரை எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் சர்ச் இன்ஜினில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொபைல் ரீசார்ஜ்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அழகாக நான் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பேஜை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபியூச்சரை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏர்டெல்லா, வோடாஃபோனா, ஐடியாவா, பிஎஸ்என்எல்லா, எம்டிஎன்எல்லா, ஜியோவா, டாடா டோகோமோவா, டாடா இண்டிகாமா, டெல்னோரா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்க்கிளில் இருக்கிறீங்க, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன், ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌஸ் பிளான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள் இருக்கா, பார்த்துட்டிங்களா? பாப்புலர், ஃபுல் டாக் டைம், 4G 3G டேட்டா, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரீசார்ஜ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு அமௌண்ட்டை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது எது மூலயமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம், அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஃப்ரீ சார்ஜ்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். மூபி குவிக், அதுவும் ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. கூகுள் ப்ளே இருக்குது. அதுக்கப்புறம் paytm.com. ஸோ paytm.comல போயிட்டு கூட நீங்கள் உங்களுடைய மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ இந்த ஃபியூச்சர் சமீபத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. தேவைப்பட்டால் இது மூலிமா கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் தெரிவித்த இந்த ஃபியூச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.